இந்த ஏரல் பாலம் முழுமையா ஒரு சிதிலம் அடைஞ்சு அந்த ஏரல் வந்து அந்த சுத்தி இருக்கிற பகுதிக்கே வந்து ஒரு பெரிய வாழ்வாதாரம் ஏரல். அந்த ஏரல்ல வந்து வியாபாரியில இருந்து விவசாயில இருந்து பக்கத்துல இருக்கிற உழவர் எல்லாருமே தொழில் செய்யற எல்லாருக்குமே நாசம் என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்காரர், ஏரல் பாலம் போட்ட கான்ட்ராக்ட்காரர், அவரோட மெத்தனம், அந்த தாசில்தாரோட அலட்சியம், இப்படி ஒரு நீர் மழைப்பொழிவு வந்து பதிவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கரையோர மக்களை அப்புறப்படுத்தாதது எல்லாம் யாரோட தவறு? முழுக்க முழுக்க வந்து அந்த வட்டாட்சியர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறனும். பொதுப்பணித்துறை வந்து முற்றிலும் அங்கே வேலை செய்யலை. பொதுப்பணித்துறை வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த கடம்பா குளம் உடஞ்சிருக்காது, ஒவ்வொரு குளமுமே உடஞ்சிருக்காது. ஏன்னா திருநெல்வேலியில மழை பொழிவு இவ்வளவு அதிகமா இருக்கு, இந்த மழை பொழிவை பார்த்து இந்த மக்களை வந்து காக்கணுங்கிற ஒரு முன்னேற்பாடு செய்திருந்தா இந்த மக்கள் இவ்வளவு ஒரு இன்னலை சந்திச்சிருக்க மாட்டாங்க, பொருளாதாரத்தை இழந்திருக்க மாட்டாங்க, ஆடு மாடை காப்பாத்திருப்பாங்க. 3-4 தலைமுறையா காப்பாத்தி வச்ச ஆடு மாடை இன்னைக்கு இழந்துட்டு ஒரு அனாதி மாதிரி நிக்காங்க. ஒரு பிஸ்கட்டுக்கும் பாலுக்கும் கையேந்திர மாதிரி இருக்காங்க. இந்த ஏரல் பாலம் போட்ட கான்ட்ராக்டர் மீது நம்ம சங்கத்துல இருந்து வழக்கு தொடுக்க போறோம். இந்த வழக்கு வந்து அடுத்தாப்புல அரசு வேலை எடுக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் பாடமா இருக்கும்.